வருகின்ற ஜனவரி 23 மற்றும் 24 ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாதா குருமூர்த்தி ஆலய வருஷாபிஷேகம் நடைபெறவுள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், தென்பதி மதுராந்தகம், செங்கல்பட்டு. அனைவரும் வருக, சாய்பாபாவின் அருள் பெறுக. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இறைவன் கிட்ட நீங்க சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா எந்த பேய் பிசாசாலையும் எந்த பிளாக் மேஜிக்காலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியும். நீங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுல ஒரு விஷயத்த நீங்க பண்ணி காமிங்க. அந்த ஆதாரத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும். மக்களை ஏமாத்தக்கூடிய ஒரு விஷயத்த நான் ப்ரமோஷன் பண்ண மாட்டேன். இப்ப நோயா இருந்தா தானங்க டாக்டர் குணப்படுத்த முடியும். பேயா இருந்தா அவங்க எப்படி குணப்படுத்துவாங்க? தாய்த்தோ குடுவோ எந்திரமோ மையோ பேசியிருக்கேனே தவிர இந்த இருக்கு இதை பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு நான் காட்டுறேன். எடுத்த உடனே மாந்திரிகர்கிட்ட வந்து எங்க குடும்பத்துக்கு செய்வனை வச்சுட்டு பில்லி வச்சுட்டாங்க நீங்க பாருங்கன்னு யாருமே சொல்றது இல்லை. சிவபெருமானை வணங்கிட்டு உள்ள சிவனடிகர்கள் யாரு வந்தாலும் எது கேட்டாலும் நீங்க என்ன வாயடிக்க வைக்கிற வரைக்கும் நான் கேள்வி கேட்டே ஆவேன். இப்போ நீங்க பேசும்போது ஒன்று சொன்னீங்க, இமையில இருக்கிற கண்ணில் இருக்கிற ஹேர் வளர்ந்துட்டே போனா இப்படி நகர்த்தி தான் நம்ம வாங்கன்னு சொல்லி பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதை நீங்க எனக்கு பண்ணி காமிங்கன்னு சொல்றீங்க. நான் அதை பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள்ல நான் பண்றேன்னீங்க. நான் கேட்ட கேள்வி அது கிடையாது. இமையில இருக்கிற இது நகர்த்தி நீங்க காமிங்கன்ற பண்ண அது தேவையில்லாத அன்வான்டா கேள்வி நான் கேட்கல. அந்த ஒரு விஷயமும் அது நடக்கவும் தேவையும் இல்லை. அதை நான் சொல்ல வரல. நீங்க நான் செஞ்சேன் ஒரு விஷயம், நான் பண்ணியிருக்கேன், சில பேர் பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்களோ, உங்களுக்குள்ள ஒரு 10 காரியங்கள் வைக்கலாம். சூனியம் வச்சவங்கள கஷ்டப்படுறவங்கள சூனியம் எடுத்து விட்டுருக்கலாம். உடம்புல பேய் இதை புகுந்து இதை பண்ணியிருப்பாங்க, அதை அந்த ஆத்மாவை பிரித்து நல்லபடியாக வாழ வச்சிருக்கலாம். ஸோ தீராத நோயை பல நாட்கள் இருந்திருக்கும், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க. இது உடல் ரீதியான விஷயம் கிடையாது, இது வேறு மாதிரி ஒரு விஷயங்கள் மாந்திரிகத்தால் நடந்தது அப்படின்றது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு 10 வைக்கலாம். அதில் 10ல் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் ஒரு ப்ரூஃப் நீங்கள் சொல்கிறத நீங்கள் யாருக்கெல்லாம் மக்களுக்கு பண்ணியிருக்கீங்களோ அந்த விஷயங்களை ஒரு பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணி இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்திருக்கும், ரிலேட்டிவ் இருக்கும், ஏன் எனக்கு கூட இருக்கும். அதை நீங்கள் பண்ணி காமிங்க. நீங்கள் பண்ண முடியாத விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. நீங்கள் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுதான் அதில் ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணி காமிங்க. அந்த ஆதாரத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நிறைய போலி மாந்திரீகம் இந்த இடத்துல உலாத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஃபீஸ் வாங்கிட்டு ஒன்றும் பதில் சொல்லாமல் இருப்பாங்க, இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க, இல்லை அட்ரஸு காணாமல் போயிடுவாங்க. ஸோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் பண்ணுறேன் அத்தனை நாள் பண்ணுறேன்னு கடந்து போயிடுவாங்க. ஸோ அதுங்க பின்னாடி அலையிறதை விட நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வாழ்வாதாரம் பார்த்துட்டு மக்கள் போய்கிட்டே இருப்பாங்க, காசை இழந்துட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் ஒரு நல்ல மாந்திரிகத்தை இந்த மீடியா நான் அடையாளம் காமிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் நான் உங்ககிட்ட இவ்வளவு ஆதாரங்கள் கேட்கிறேன். இதை நீங்க வாய் அடிக்கணும்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விஷயங்கள் நான் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். நான் நீங்க கேட்ட விஷயத்துக்கு தான் சொன்னேன். இப்ப இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா மேடம், எடுத்த உடனே எல்லாம் மாந்திரிகரை தேடி யாரும் வந்துடுறது இல்லை. அந்த கருத்தை முதல்ல நான் பதிவிடுறேன். எடுத்த உடனேவே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, டக்குன்னு மாந்திரிகரை வர்றதில்லை. அவங்க போகாத டாக்டர் கிடையாது, போகாத டெஸ்ட் கிடையாது, பண்ணாத செலவு கிடையாது. கடைசியா இறுதி கட்டமா நல்லா புரிஞ்சுக்கங்க, இறுதி கட்டமா ஒரு கால் இந்த பிரச்சனையா இருக்குமோன்னுட்டு தான் வர்றாங்க. இப்ப ஒரு பெண்ணு, நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்களுக்கு முழங்காலுக்கு கீழே கருப்பு 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 கருப்பா அப்படியே ஒரு இது மாதிரி ஒரு படம் மாதிரி ஒட்டி இருக்கு. ஓகே, முழங்காலுக்கு கீழே ஃபுல்லா படம் மாதிரி ஒட்டியிருக்கு. ஏறத்தாழ ஒரு 7 வருஷமா ட்ரீட்மெண்ட் போகுது. நாட்டு வைத்தியம் போகுது, அலோபதி போகுது, இங்கிலீஷ் மெடிசன் போகுது, இல்லை தோல் டாக்டர், மற்ற எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் கிளியர். அது குணம் ஆகலை. திரும்ப என்ன பண்றாங்கன்னா சந்தேகத்தின் பேர்ல ஒரு கால் நமக்கு ஏதேனும் பிளாக் மேஜிக் மாந்திரிக வேலைப்பாடு இருக்குமோன்னுட்டு வர்றாங்க. ஆனா இங்க பார்க்கும்பொழுது மாந்திரிக வேலைப்பாடு இருக்கு. சரிங்களா? சில பூஜைகள் பண்ணி சில பொருள்களை அவங்கள பயன்படுத்த சொன்னதுக்கு பிறகு அது படிப்படியாக மறையுது. இப்போ நோயா இருந்தால் தானங்க டாக்டர் குணப்படுத்த முடியும். பேயா இருந்தால் அவங்க எப்படி குணப்படுத்துவாங்க? நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ ஒரு பொலிட்டீஷியன் நல்ல பவர் உள்ளவர், இறந்து போயிட்டார். அவர் வெளிநாடெல்லாம் போய் வைத்தியம் பண்ணினாங்க, எங்கெங்கேயோ கொண்டு போனாங்க, என்னென்னமோ பண்ணினாங்க. ஆனால் அவர் கண்ணிலேருந்து வர்ற தண்ணியை நிறுத்த முடியலை. அது வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. சரிங்களா? இங்கே பேய்க்கும் பார்க்கணும், நோய்க்கும் பார்க்கணும்.
எடுத்த உடனே மாந்திரிகர்கிட்ட வந்து எங்கள் குடும்பத்துக்கு செய்வனை வச்சுட்டு பில்லி வச்சுட்டாங்க நீங்கள் பாருங்கன்னு யாருமே சொல்கிறதில்ல. அவங்களால முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டு அதில் தோல்விகள் ஏற்படும் பொழுது மெடிசன் மேலே நம்பிக்கை இல்லாமல் வைத்தியத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் அதுக்கு பிறகு தான் மாந்திரிகரை தேடுறாங்க. திருநீரையும் குங்குமத்தையும் எலுமிச்சம்பழத்தையும் நம்பி வர்றாங்க. ஒரு காலம் அங்கே போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இவ்வளோ விவாதங்கள் இருக்குது, இவ்வளோ விமர்சனங்கள் இருக்குது. ஏதேனும் கோயில்களில் கூட்டம் குறையுதா? ஆன்மீக நம்பிக்கை அதிகமாக தான் இருக்கு. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் இன்னைக்கு தரிசனம் பார்க்கறதுக்கு 4 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகுது. ஐயப்பன் கோயிலில் தரிசனம் பார்க்கறதுக்கு 24 மணி நேரம் 32 மணி நேரம் ஆகுது. திருப்பதியில் தரிசனம் பார்க்கறதுக்கு 1 வாரம் ஆகுது. இதை விடையெல்லாம் இன்னும் நிறைய நம்ம சொல்லலாம். ஆன்மீக தலங்களில் கூட்டம் பொங்கி தான் வலிக்குது. ஆமா, சரிங்களா? மாந்திரிகத்தை வேணும்னா இப்படி சொல்லலாம். இதே சார்ந்த விஷயம் தானே பண்றாங்க. இப்ப நான் வந்து நிறைய விஷயம் எனக்கு தெரியுது, நான் நிறைய சாதிச்சுட்டேன், மாந்திரிகத்துல ஆதாரத்தை காமிச்சிட்டேங்கிறதுனால செவ்வாய்கிரகத்துல போய் நான் வாழ முடியாது. இங்கே தான் நான் வாழ்ந்தாகணும். சரிதானே? எனக்குன்னு ஒரு டைம் ஒதுக்க போறதில்ல, நான் 6 வேளை சாப்பிட போறதில்ல, வேற கிரகத்துல போய் நான் வாழ்ந்துட போறதில்ல. ஆதாரங்கள் காமிக்க வேண்டிய இடத்துல காமிச்சு தான் ஆகணும். அதை நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நான் வந்து நிறைய பெண்களுக்கு சுயமா அவங்களுடைய தொழில நல்லா வரணும், நல்லா இருக்கணுங்கிறத பற்றி தான் நீங்கள் காணொலி நிறையா போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ மாந்திரிகத்தில் ஒரு நல்ல மாந்திரிகரை நான் வந்து மக்களுக்கு காட்டினேங்கிற திருப்தி உங்களுக்கு வேணும். கரெக்ட், அவ்வளவுதானே? நிறைய மாந்திரிகர்களை நான் பேட்டி எடுத்தாலும் நிறைய நேர்காணல் கண்டாலும் ஒரு நல்ல மாந்திரிகரை மக்களுக்கு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அதுல ஒரு ஆத்ம திருப்தி. நம்ம நிறைய பொது சேவை பண்றோம், இதுலயும் அதை நம்ம பண்ணிடணும். அது சந்திரகுமாரா இருக்குன்னு ஆசைப்படுறேன். இதானே கரெக்ட்? ஏன்னா உங்ககிட்ட வர்றது வந்து எனக்கு பிரச்சனை இருக்கோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆம்பளைங்க வர்றதை விட லேடிஸ் தான் அதிகமா வந்து கேட்பாங்க இல்லையா? அதுதானே உண்மையும் கூட. அப்போ நான் பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறவ. பெண்களுக்கு ஏதாவதுன்னா நான் குரல் கொடுப்பேன். என்னை சார்ந்து இருக்கவங்க யாராவதுன்னா அவங்களுக்குன்னா நான் குரல் கொடுக்கறாரு. மீடியால எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல எப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாலும் நான் எதிர்த்து நான் பேசுறாள். ஸோ பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது. பெண்கள் ஒரு விஷயம் நம்பி ஒருத்தவங்க கிட்ட போறாங்க, பேசுறாங்க, அவங்களோட பர்சனல் பிரச்சனை எல்லாமே சொல்லி அதை ஷார்ட் அவுட் பண்ணி தருவாங்க அப்படின்னு போறாங்க. அந்த இடத்துல ஏமாந்து தான் போறாங்கன்னா அது எனக்குள்ள ஒரு விஷயம் தோணும் இல்லையா? நாம வந்து இந்த மீடியால இருக்கோம், ஏன் இந்த மீடியால நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு விஷயத்த நம்ம வந்து கரெக்டா அது கொண்டு போய் சேர்க்கணும். இதுவே உங்ககிட்ட சக்தியே இல்லைன்னா ஆமா இல்ல என்னன்னு சந்திரகுமார் சார் வந்து இந்த மாதிரி வந்து மேஜிக்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு நான் சொல்லவும் எனக்கு தைரியம் இருக்கு. நீங்க என்ன என்ன வந்து நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மாந்திரிகத்தை பிடிச்சி என் வாய் கட்டு போடணும்னு நீங்க நினைச்சாலும் ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா நான் கடவுள் நம்புறதுனாலதான் கடவுள் இன்னைக்கு நல்லா வச்சிருக்காரு. என்ன கடவுள் நம்புனா நல்லா வச்சுப்பாரு, நம்பலன்னா கண்டுக்காம போயிடுவாரு. அதே மாதிரிதான் இந்த பேய் பிசாசு மாந்திரிகம் இதெல்லாம் நம்புனா நம்மள அட்டாக் பண்ணும், நம்பாத வரைக்கும் நம்மள அட்டாக் பண்ணவே பண்ணாது. இது நல்ல ஒரு அற்புதமான பதில். என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறுதுண்டன் ஒருத்தர் இருந்தார். சிறுதுண்டன் ஒருத்தர் இருந்தார். இது உங்களுக்கு தெரியுமா? மற்றவங்க எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. சிறுதுண்டன் என்ன வந்து கேட்டீங்கன்னா ஒரு சிவனடியார். சிவபெருமானை வழங்கிட்டு உள்ள சிவனடியர்கள் யாரு வந்தாலும் எது கேட்டாலும் கொடுத்துருவார். முதல்ல ஒரு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தார், எது கேட்டாலும் கொடுத்துருவார். இதை சிவபெருமான் நோட் பண்றாரு. நோட் பண்ணும்போது அவரு சிவனடியாரா மாறி அந்த சிறுதுண்டன் வீட்டுக்கு வர்றாரு. சிறுதுண்டன் வீட்டுக்கு வந்தவொடனே ஐயா உட்காருங்க, என்ன வேணும்னு கேட்கிறாரு. எனக்கு பிள்ளைக்கறி வேணும்னு சொல்றாரு. சரியா? சிவபெருமான் என்ன கேட்கிறாரு? பிள்ளைக்கறி வேணும்னு கேட்கிறாரு. அந்த சிறுதுண்டனுக்கு ஒரே ஒரு பையன் தான், 5 வயசு. போய் மனைவி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வந்திருக்காரு சிவனடியாரு, பிள்ளைக்கறி கேட்கிறாருன்னு. அவங்க மன கஷ்டத்தோட விளையாடிக்கிட்டு இருந்த பையனை கூட ஸ்டார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். விளையாடிக்கிட்டு பிள்ளைக்கறினா என்னது? பிள்ளையோட கறி. பிள்ளையோட அவங்க பிள்ளை இருக்கார்ல, அதோட கறி கேட்கிறாரு. கறி குழம்பு எனக்கு வேணுங்கிறாரு சிறுதுண்டன். இது கதை, இது வந்து பெரிய விஷயங்க. இது படிக்கும்போது அப்படியே ஈரக்கொலை நடுங்கும். விளையாண்டுக்கிட்டு இருக்கிற பையனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுக்கிட்டு வந்து வெட்டி சமைக்கிறாங்க. தலையை மட்டும் சமைக்கல, சிவபெருமானுக்கு வந்து பருமாறுறாங்க. அவரு நாயன்மாரு. சமைச்சு கொடுத்தவ வந்து நாயன்மாரு கிடையாது. சரிங்களா? அதுல தான் சொல்லுவாங்க, வேற காக்குற, அதாவது மரத்தை காக்குற வேறு மாதிரி இருக்கணும் பெண் அப்படின்னு. அது உங்களுக்கு உதாரணமா சொல்றேன். ஒரு பெண்களுக்கு நீங்க எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிறீங்களோ, பெண்கள்ங்கிறவங்க வந்து ஒரு மரத்தை காக்குற வேறு மாதிரி. வேறு வந்து வெளியில தெரியாது, மரம் தான் வெளியில தெரியும், அதனுடைய காய்கனி தான் வெளியில தெரியும். ஆனா அந்த மரத்துக்கு ஆணி வேறா இருக்கிறது வேறு. அந்த மாதிரி தான் பெண்கள் இருக்கணும்னு அந்த கதையில வரும், ஆணித்தரமா இருக்கணும் அப்படின்னு. அப்ப சமைச்சு போட்டாச்சு, அவர் இலையில உட்காந்துருக்காரு. அப்ப தலைகறி எங்கன்னு கேட்கிறாரு. பெத்த தாயில்ல, தலையை எப்படி சமைக்க முடியும்? இருந்தும் சமைச்சு கொடுக்குறாங்க, போட்டாச்சு. அப்போ சிவபெருமான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கேட்டார், நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, உங்கள் பையன் எங்கே அப்படின்னு. அப்போ அழுதுருக்காங்க, அதை தானே நீங்கள் சாப்பிட்டீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கூப்பிடுங்க வருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூப்பிட்ட உடனே பையன் வந்துட்டான். இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா,
எதுவாக இருந்தாலும் கொடுக்கணும். ஆண்டவன்கிட்ட யார் ஒருத்தர் சரணாகதி அடைகிறாங்களோ, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஆண்டவனை நம்புறதுனால தான் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னீங்க. மற்ற விஷயத்த நம்புங்க, நம்பாமல் போங்க. இறைவனை நம்புறீங்க. அப்போ இறைவன் கேட்டாச்சுன்னா எதை வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ நான் என்ன சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா, சரணாகதி அடைஞ்சிட்டால் எப்படி இறைவன் கிட்ட நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா எந்த பேய் பிசாசாலையும் எந்த பிளாக் மேஜிக்காலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அப்போ நீ ஆண்டவனை சரணாகதி அடைங்கிற விஷயத்த தான் நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் நான் சொல்லலை. 3 மணி 20 நிமிஷத்துக்கு எழுந்திரி, விளக்கு போடு, இந்த திசையை பார்த்து உட்காரு, இந்த பரிகாரத்தை பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, உன் வீட்டில் தீய சக்தி இருக்காது, அடுத்த கட்ட நகர்வு, பணங்காசோட சந்தோஷமா நல்லா இருப்பான்னு சொல்ற விஷயம்தான் மாந்திரிகம். இதை வேற வேற மாதிரி சில பேர் பண்றாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என்கிட்ட வர்றவங்களுக்கு கவுன்சிலிங் உண்டு, அவங்க பிரச்சனையை அவங்களே தீர்த்துக்கிறதுக்கு தாந்திரிகம் உண்டு, முடியாத பட்சத்துக்கு தான் மாந்திரிகம் உண்டு. எடுத்த உடனே மாந்திரிகரை வாங்க, மாந்திரிகர்கிட்ட பாருங்க, உங்க பிரச்சனையை தீர்த்துக்கங்க அப்படின்னு யாரும் சொல்லலை. யாரும் சொல்லலை, நான் சொல்லலை. ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்மீகத்தை தான் நோக்கி போறீங்க. நான் பண்றதே ஆன்மீகம் தான், அதுல மாந்திரிகம் இருக்கு, அவ்வளவுதான். ஒருத்தருடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகளும் தாந்திரிக முறைகளும் மாந்திரிக முறைகளும் இங்கே இருக்கு. ஓகே, இதை தான் நம்ம சொல்றோம். நான் ஆண்டவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சேன். புரியுதுங்களா? ஆண்டவனை எப்படி வழிபாடு பண்ணணும், எப்படி சரணாகதி அடையணுங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சேன். இது நம்ம முந்தின காணொலியிலே நான் சொல்லியிருக்கேன், இறைவனை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு. எனக்கு என்ன பிரச்சனை வேணாலும் நீ கொடு, ஆனா கூடவே இருந்து சரி பண்ணி விட்டு. புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். என்ன பிரச்சனை வேணாலும் எனக்கு நீ கொடு, ஆனா கூடவே இருந்து சரி பண்ணி விட்டுரு. பிரச்சனை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது. நீ தான் கூட இருக்கிய, எனக்கு அதை பத்தி என்ன வந்திருக்கு? கரெக்ட். அவ்வளவுதான் விஷயம். அப்ப நான் இந்த காணொலியை பார்க்குற பொதுவா எத்தனை பேருக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவன் நீ எதுவாகினாலும் நினை, அல்லாவா நினைக்கிறியா அல்லா, இயேசுவா நினைக்கிறியா இயேசு, சிவனா நினைக்கிறியா சிவன், உனக்கு என்ன கடவுள் பிடிக்குதா கடவுளை பார்த்து அதுகிட்ட சரணாகதி அடைஞ்சிரு. சிறுதுண்டன் போல் வாழு. இறைவன் கேட்டா எதை வேணாலும் கொடுக்க தயாராயிரு. நீ 1 மடங்கு கொடு. ஒரு உதாரணத்துக்கு 1 லட்சம் கொடுத்தினா திரும்ப உனக்கு 1 கோடியா வரும். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல். இதைத்தான் நம்ம சொல்லுது. இப்ப நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை நான் நிறைய நேர்காணல்ல கண்டிருக்கேன். பெரும்பாலும் நம்மளுடைய நேர்காணல்ல மாந்திரிகங்கிறது கம்மியா தான் இருக்கும். பொதுவான விஷயங்கள் தான் அதிகமா இருக்கும். நான் மாந்திரி அது பில்லியை பத்தியோ, சூனியத்தை பத்தியோ, ஏவலை பத்தியோ, வசியத்தை பத்தியோ, ஸ்தம்பனம், மோகனம், உச்சாரணம், பேதோனம், வித்தியோனம், மாரணம், இந்த மாதிரி கலைகளோ, மைய தாய்த்து எந்திரம் குடுவை, எப்ப பண்றீங்க, என்ன சம, இந்த விஷயங்களே பெரும்பாலும் கேள்வியில வராது. பொதுவான கருத்துக்கள் அதிகமா இருக்கும். நீங்க யாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு, உங்களை ஏன் மக்கள் நம்பணும், என்ன, இதுதான் அடுக்கடுக்கான கேள்விகள் ஜாஸ்தியா இருக்குமே தவிர மாந்திரிகம்னா என்ன, இது எதுக்காக மக்களுக்கு பயன்படும், இந்த மாதிரி கேள்விகள் வராது. அதனாலதான் நான் அதிகமா உங்ககிட்ட நேர்காணல் நான் கொடுக்கறது. இவ்வளவு வேலை பழுகள் இருந்தும் ஏன் அப்படின்னா எனக்கு அதுல ஒரு ஈடுபாடு இருக்கு. பொதுவான கருத்துக்கள் பதிவிடுறது, பொது நலனோட இருக்கிறது, மற்றவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறது. சரிங்களா? என்னுடைய தொழிலை நான் அதிகமா எந்த இடத்துலையுமே பதிவிட்டதில்லை. அது ஒரு வியாபார நோக்கமா போயிடும். ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும், அவ்வளவுதான் விஷயம். ஓகே, சரிங்களா? 2வது, உங்களை மாதிரி தான் நானும் ஒரு ப்ரிப்பேர் பண்ணியும், இப்போ நான் வரப்போறேன்னு உங்களுக்கு தெரியுமா, எதுவும் கொஸ்டின் இருக்கா, இல்லை நான் எதுவும் ரெடி பண்ணி வர்றோமா, எப்பயுமே டக்குன்னு உட்காருவோம் பேசுவோம். இதுதான் விஷயம். எந்த ஏற்பாடு, அப்ப இதுல என்ன, யாரு உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எந்த விதமான சுயநல நோக்கமும் இதுல இல்லை. மாந்திரிகத்தை வியாபாரமா பண்ணணும்னோ, அதை பரப்பணும்னோ, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிற விஷயமே இல்லை. இது வரையிலும் நான் எந்த பொருளையும் காமிச்சதில்லை. தாய்த்தோ குடுவோ எந்திரமோ மையோ பேசியிருக்கேனே தவிர இந்த இருக்கு இதை பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு நான் காட்டினதில்லை. ஆனால் என்கிட்ட கிளைண்ட் வரதான் செய்கிறாங்க, பிரச்சனையை சரி செய்ய தான் வருது, வீடியோ நல்லா போக தான் செய்யுது, பார்க்க தான் செய்கிறாங்க, ஃபோன் கால்கள் வரதான் செய்யுது. ஏன்னா நீங்க சொல்ற விஷயங்கள் ஆதாரபூர்வமா சில விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. நீங்க ஒரு ஹிஸ்டரி சொல்றீங்க, ஒரு வரலாறு சொல்றீங்க, அதெல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆமா, இதெல்லாம் அந்த கல்வெட்டில் எழுதியிருக்கு, இதை நாங்கள் படிச்சிருக்கோம், இது தெரிஞ்சிருக்கோன்னு நிறைய விஷயங்கள் நிறைய பேர் தெரிஞ்சவங்க பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அதனால தான் இவ்வளோ லைக்ஸ். இல்லைன்னா எப்போ கமெண்ட்லேயே உங்களை பாதி சாகடிச்சிருப்பாங்க. கெட் அவுட், நீ போலி மாந்திரகம், நீ அந்த மாதிரி ஆயிருக்கோம். இவ்வளோ ஸ்டாண்டர்டாக நீங்கள் நின்று பேச முடியாது. நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கு. அதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். இதை கொண்டு போகணும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னா ஒரு ஆதாரங்கள் இல்லாமல் ஒரு விஷயம் அவங்க மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, நானும் ஏற்றுக்க மாட்டேன். ஏன் மூலியமா போகுது அப்படின்னா அந்த விஷயம் கரெக்டா ஹானஸ்டா இருக்குன்றது மக்களுடைய ஒப்பீனியன் இருக்கு என்னைக்குமே. ஸோ அது எதுவா இருந்தாலும் சரி, ஆன்மீகமா இருந்தாலும் சரி, மாந்திரிகமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஏன் பக்கத்துல இருந்து போச்சுன்னா அது ஒரு ஹானஸ்டா இருக்கும் அப்படின்றது தான். இதுல எந்த ஸ்கிரிப்டும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு கண்டென்ட் விஷயமாவும் பேசக்கூடாது அப்படின்றத நான் ஆணித்தனமான உறுதியா இருக்கேன். எனக்கு கடவுள் எனக்கு ஓரளவுக்கு இன்கம் கொடுத்துட்டு தான் இருக்காரு, அதுல என் வாழ்வாதாரம் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி மக்களை ஏமாத்தக்கூடிய ஒரு விஷயத்த நான் ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் அப்படின்றது என்னைக்கும் என் மேல சத்தியம் பண்ணிட்டேன்.
நான் அந்த விஷயத்த மீறினேன்னா நான் சாகிறதுக்கு ஒரு ஒரு விஷயம் ஆயிடாது. அதனால தான் சொல்றேன். உங்க உங்க விஷயத்துல நிறைய நான் பார்த்துட்டு இருக்கிறதுனால, கேட்கறதுனால தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதுக்கு சில ஆதாரங்கள் எனக்கு தேவைப்படுது. அதுக்கான விஷயங்கள் நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா, கண்டிப்பா இது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுன்றது தான் என்னுடைய கருத்தும் சூப்பர், கேள்வியும். அருமை. நான் பண்றதுக்கு ரெடி. அதுல ஒண்ணும் ம். மாற்று கருத்து இல்ல. ஏன் அப்படின்னா, நீங்க நல்ல நோக்கத்தோட கேட்கும்பொழுது, எனக்கும் அதுல உடன்பாடு இருக்கு. சரியா? ம். நம்ம வந்து ஏதோ ஒரு நம்மட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தானே மக்கள் நம்மள எதிர்பார்க்குறாங்க. ஆமா. அப்ப நம்ம யாருங்கிறத தனிச்சு காமிக்கணும். ஒரு கூட்டத்துல நிக்கிறத விட, அந்த கூட்டத்துல நம்ம தனியா நிக்கிறது அது ஒரு பெரிய விஷயம் தான். Yes, சரிங்களா? இங்க yes. நெறைய வந்துட்டாங்க இப்ப. அப்ப நம்ம யாருங்கிறது ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம், நிர்பந்தம். இந்த ஆமா. பிரபஞ்சத்து தள்ளப்படுது. ஆமா. நீ யாருங்கிறத போய் காமி, நீ விரைவா காமி அப்படின்னு. 26 வந்து அது மாரி மக்களுக்கோ எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாம ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும். நீங்களும் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த காட்டப் போறீங்க. அதனால வர்ற 26 வந்து மக்கள் ஒரு பிரம்மாண்டத்தோட எதிர்பார்க்கலாம். இப்படி ஆதாரம் நிரூபிக்கப்படும்.